சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்துட்டு பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு நீங்க பக்தர்கள் அங்கிருந்து திருப்பி நீங்க வரலாம். பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 105 பஸ் ஏறி அதே மாதிரி இப்ப வந்து பஸ் விட்டுருக்காங்க நம்ம கோயிலுக்குன்னு சொல்லிட்டு மினி பஸ் விட்டுருக்காங்க. அந்த மினி பஸ்லயே வரலாம். அப்படி தெரியாதவங்க ஆட்டோ ஏறி வீராணத்துல இருந்து கூட இங்க அப்படி ரீச் ஆகி வரலாம். இங்க கத்தாலப்பாடி கிராமம் வளையக்கொண்டாத ஸ்டாப். இங்க இருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் நடந்து வர தூரம் தான். நீங்க தாராளமா வரலாம். ஏமெல்லாம் நம்பிக்கை வைக்கிறதோட கருவறையில் இருக்கிற அம்மனை நம்பிக்கை வைக்க அவதான் உங்களை காப்பாத்துவோம். இந்த மாதிரி சொல்லணும் வாக்கு என்னமோ மதுரகாளிமா வாக்கு சொல்றாளா எப்படி இனிமே நாம சொல்லாத வாக்கா நாம பார்க்காத வாக்கா டே நீ உடுக்கியே வேணாம். வெறும் கட்டாந்தரத்தில் ஒரு துண்டு எடுத்து உதறி போட்டு வாக்கு பார்க்க சொன்னா இன்னைக்கு தான் உடுக்கா, இன்னைக்கு தான் ஆமாஞ்சாமி. 18-17 வயசுல என்ன ஆமாஞ்சாமி? எத்தனை பேர் இருந்தாங்க உடுக்க அடிச்சுக்கிட்டு? ஒருத்தர் இல்ல. சாமியை அழைப்பேன், ₹1,00,000 வரும். வாக்கு ஆடி சொல்லிட்டு 150 பேருக்கு பார்த்துட்டு வீட்டுக்கு போனேன். தப்பான எண்ணத்துல உள்ள வந்தா கூப்பிட்டு கேட்பேன், நீ சாமி ஆடியாரு யாரா கூட இரு, எனக்கு அதை பத்தி தேவையில்ல. புரியுதா? சொல்லிதான் 3 நாள் முடிஞ்சா சொல்லு 4 பேத்துக்கு. என்னடா தப்பு தாங்கிற? அவன் என்ன நினைச்சான்னு கேளு. இந்த சாமி என்ன பண்ணி போடும்? உடுக்கடிச்சா மட்டும் இந்த சாமி என்ன நம்மளை கண்டுபிடிச்சிருமா? டே அதான் உன் சாமி தானே, கூப்பிட்டு சொல்லுடா. 4 பேத்துக்கு சொல்லி பாக்குறேன். ஓ உட்காரு. இந்த மேல அப்படி யாரையும் தப்பா நினைக்காத. அந்த தெய்வம் உன்னை விட்டு விலகி அந்த தெய்வம் எங்க தருமா இருக்குது? தேனியில இருக்குது. எங்க இருக்குது? சந்தன மாரியம்மன். இழப்பு சந்தனத்துல பிறந்தவ சக்தி உள்ள தெய்வம். செய்யக்கூடாத தப்பு செஞ்சு பார்க்காத வேலையை பார்த்து குழந்தை மாதிரி இருக்கிற தெய்வம் உன்னை விட்டு விலகி போய் இப்படி தத்தளிச்சு நிக்கிற. இதனாலேயும் உன் பொழப்பு போச்சு, உன் வாழ்க்கை போச்சு. அவன் அப்புறமேல வந்திருக்கிறேன்னு சொல்லு, அவனை எட்ட போ சொல்லு. அதனால இழந்து உன்னுடைய பொழப்பே சந்தன மாரியம்மன் கேவலத்துக்கு உண்டாக்குற மாதிரி ஆயிடுச்சு. பண்ணிட்டிய பண்ணதுக்கு தான் தெய்வம் போயிடுச்சு. நான் சொல்றதுக்கு போய் தீர்த்த கொண்டு தான் தெய்வத்தை வர வச்சு தரேன். 18ஆம் படி கருப்பை மாசி கவனம் இங்க என்னடா பாத்துக்கிட்டு இருக்கிற? பண்ண தப்புக்கு தான் இப்ப என்கிட்ட வந்துருக்குற. மறுபடியும் தப்பா நினைச்சுன்னா அடிச்சுடுவேன். கேட்டுக்கோ. 18ஆம் படி கருப்பை அழகர் மலையில இருக்கிற கோயில போய் தீர்த்தம் எடுத்துட்டு வா. நான் வாக்காய் தீர்த்தத்தை எடுத்துக்க. 2 கனி எடுத்துக்கிட்டு இங்க வரணும். 2 கனி எடுத்துக்கோ. அதே நமச்சிவாய. சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்துட்டு பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு நீங்க பக்தர்கள் அங்கிருந்து திருப்பி நீங்க வரலாம். பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 105 பஸ் ஏறி அதே மாதிரி இப்ப வந்து பஸ் விட்டுருக்காங்க நம்ம கோயிலுக்குன்னு சொல்லிட்டு மினி பஸ் விட்டுருக்காங்க. அந்த மினி பஸ்லயே வரலாம். அப்படி தெரியாதவங்க ஆட்டோ ஏறி வீராணத்துல இருந்து கூட இங்க அப்படி ரீச் ஆகி வரலாம். இங்க கத்தாலப்பாடி கிராமம் வளையக்கொண்டாத ஸ்டாப். இங்க இருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் நடந்து வர தூரம் தான். நீங்க தாராளமா வரலாம். ஏமெல்லாம் நம்பிக்கை வைக்கிறதோட கருவறையில் இருக்கிற அம்மனை நம்பிக்கை வைக்க அவதான் உங்களை காப்பாத்துவோம்.